இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு புரியல சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபா இருந்துச்சு. அதிகபட்ச சம்பளம் ஒரு 20,000 ரூபா இருந்திருக்கும். ஆனால் இப்போது குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 2000 ரூபா தான். அதிகபட்ச சம்பளம் 2-3 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த ஊர் 2-3 லட்சத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு சார். சரி சொல்லுங்கள் சார், சுமார் இந்த ஊரில் எத்தனை பேர் இருப்பாங்க? நானே சென்சஸ் கணக்கா சார் கேட்டேன். இந்த ஊரில் இருக்கிற மொத்தம் 2 பேர் தான் சார். புரியல. ஒன்று ஸ்பென்சர் பிரசா உள்ளே இருக்கிறவன், இன்னொன்று ஸ்பென்சர் பிரசா வெளில இருக்கிறவன். சத்தியம் தேட்டருக்கு உள்ளே இருக்கிறவன், சத்தியம் தேட்டருக்கு வெளில இருக்கிறவன். ஏடிஎம் கார்டு உள்ளே இருக்கிறவன், ஏடிஎம் மிஷின் வெளில இருக்கிறவன். வெளில இருக்கிறவன் நம்ம ஆளு. சார் டெபிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார், கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார், ஹோம் லோன் வாங்கிட்டீங்களா சார், அதை தூக்கி இங்கே போட்டிங்களா சார், இதை தூக்கி அங்கே போட்டிங்களா சார். சார் 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 பாவம் சார். நான் கூட பரவாயில்ல சார், ஏதோ 4 குரலை சொல்லி வாத்தியார் வாங்கி பொழைச்சிப்பேன். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி படித்தவன், ஜாகிரபி படித்தவன், சோசியாலஜி படித்தவன், எக்கனாமிக்ஸ் படித்தவன்லாம் செத்துட்டான் சார். பாவம், வாத்தியாரோட கூட கிடைக்காது. இந்த வாழ்க்கை, வசதி, சந்தோஷம் இதெல்லாம் எம்சிஏ படித்தவன், எம்பிஏ படித்தவன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடித்தவன், டாக்டர் முடித்தவன், இதெல்லாம் இவனுக்கு முடிதாங்க சார். எங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது சார். சார் நான் 2000 ரூபா பத்தலன்னு சொல்கிறேன் சார். பசி குடும்ப பட்னின்னு சொல்கிறேன் சார். சார் பிச்சை கேட்குறேன் சார். ஆனால் இந்த பணம் வாங்குறவன் பண்ணுறான் அலப்பறை இருக்குல்ல சார், முடியல சார். 2 லட்சம் ரூபா வாங்குறானுங்க, 3 லட்சம் ரூபா வாங்குறானுங்க, கார் வாங்குறானுங்க, வீட்டை வாங்குறானுங்க, சூஸா போடுறானுங்க, சென்டா போடுறானுங்க, ரேப்பன் கிளாஸா போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா? ஆகாது சார். டச் மீ ஹியர் இஃப் யூ டேர். டோன்ட் லுக் அட் மை ஃபேஸ். அன்பட்டன் மீ ஹியர். இப்படி பொண்ணுங்க இருந்தா, அதுவும் மாறுபடு இருக்குன்னா, பாவமாக ரோட்டில் போகிற நம்ம பசங்களுக்கு தொடணும் தோணுமா? தோணாதா சார்?